குழந்தைகளே வணக்கம். இன்று நான் சொல்லப்போகும் கதை கானோபாத்யா என்ற பாண்டுரங்க பக்தையை பற்றி. பண்டரிபுரத்தில் கானோபாத்யா என்ற ஒரு பெண் வாழ்ந்து வந்தார். அவளும் அவள் தாயாரும் வசித்து வந்தார்கள். இந்த கானோபாத்யா என்பவள் மிக பேரழகியாக இருப்பாள். யார் பார்த்தாலும் ஒரு வாட்டி திரும்பி பார்க்கணும், அவ்வளோ ஒரு அழகியான பாண்டுரங்க பக்தை. சதா கோயிலுக்கு சென்று கைங்கரியம் செய்வாள், பாட்டு பாடுவாள். அது மாதிரி கோயிலில் கோலம் போட்டு பூ கட்டி சுவாமிக்கு மாலை போடுறது, அது மாதிரி பகவத் சேவை தான் அவளோட முக்கியமான இதுவாக இருந்தது. ஆனால் நல்ல பேரழகியாகவும் இருந்தாள். அப்படி இருக்கிறது ஒரு நாள் அவள் கோயிலுக்கு வரதை அந்த ஊர் ராஜா பார்த்துட்டான். பார்த்து என்ன பண்ணிட்டான், தன்னோட ஆட்களை போய் அவள் யார், என்ன, எங்கே இருக்கா எல்லாம் விசாரிச்சுன்னு வாங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறோம். ஸோ அந்த காவல்காரர்கள் அவளை ஃபாலோ பண்ணிவிட்டு அவள் வீட்டில் எங்கே இருக்காளோ அங்கே போயிட்டு அவள் அம்மாட்ட சொல்கிறா, இந்த மாதிரி ராஜா உத்தரவு, அவளை எங்களோட அனுப்பணும் அப்படின்னு. அவள் அம்மா சொல்கிறா, இல்லைப்பா, அது மாதிரி அவள் கோயிலில் தான் போயிருக்கா, கோயிலுக்குன்னு தான் அவள் இருக்காளே வழிய நாங்கள் வேறு எங்கேயும் வெளியிலலாம் வரமாட்டோம் அப்படிங்க. இல்லை இல்லை, ராஜாவோட உத்தரவு நீங்கள் கடைப்பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற. அதுக்குள்ளே பெரிய ஜனங்கள் எல்லாமும் வந்துட்டா, என்ன விஷயம், என்ன இந்த மாதிரி ராஜா கூப்பிட்றாங்க. அதுக்குள்ளே அந்த கானோபாத்யாவும் கோயிலேருந்து வந்துடுறான். அவள் சொல்கிறேன், அம்மா நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காவல் ஆட்கள்கிட்ட சொல்கிறேன், நான் வரேன், அதை பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கு திருப்பி பாண்டரங்கன் கோவிலில் பாதி கைங்கரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதை நான் முடிக்கணும், கோயிலுக்குள்ளே போய் முடிச்சு விட்டு தான் நான் வருவேன் அப்படிங்கிறா. அவள் சொல்கிறேன், சரி அதனால் என்ன, நாங்கள் வரோம் வாங்க அப்படின்னு கோயிலுக்கு திருப்பியும் போகிறான். அந்த காவல் ஆட்களோடு போயிட்டு கோயிலுக்குள்ளே போய்ட்றான். போயிட்டு அவள் வேறு ஜாதி முஸ்லீம் மதத்தை அதனால் அவள் கோயிலுக்குள்ளே வரல, வெளியிலேயே நிற்கிறான். இவன் நேராக பாண்டரங்கன் சன்னதிக்கு போயிட்டு, பாண்டரங்கா இந்த மாதிரி ராஜா கண்ணில் இன்றைக்கி என்ன பார்த்துட்டா போல இருக்கு, கூப்பிட்டு அனுப்புகிறா, எனக்கு எப்படி இதுலேருந்து தப்பிக்கிறதுன்னு வழி தெரியல, நான் உன்னையே நம்பி உனக்கோசரமே வாழ்ந்துட்டுருக்குறவோ, உன்னை தவிர எனக்கு இந்த இதில் வேறு யாரும் கிடையாது, நான் மனசுக்குள்ளே உன் நாமத்தை சொல்லிட்டு உனக்கு சேவை செஞ்சுட்டு உன்னோட காலடியிலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த வாழ்க்கை, இந்த ஜென்மமே நான் எடுத்திருக்கேன். அப்படி இருக்கிறதே என்னை நீ ராஜா கிட்டக்க மாட்டி விடக்கூடாது, அவன் கையில் நான் கிடைக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பாண்டரங்கன்ட்ட காலில் விழுந்து கதறான். அப்போது பாண்டரங்கன் என்ன பண்ணுறான், டக்குன்னு அந்த கானோபாத்யா மாதிரி வேஷம் போட்டுட்டு வெளியில் வரான். அந்த காவலாட்கள் பார்த்துட்டான். வா போகலாமா அப்படின்னா போகலாம் அப்படின்னு போகிற மாதிரி போயிட்டு கொஞ்சம் தூரம் அந்த ஊர் எல்லையை கூட தாண்டலை, டக்குன்னு அந்த பாண்டரங்கன் மறைஞ்சிடணும். அவள் பார்க்குறா, என்னடா அது, நம்மளோட இத்தனை நேரம் வந்தால் அந்த பொண்ணு அதுக்குள்ளே எங்கே போயிட்டா, ராஜா போனோன்னா நம்மளை தலையை சீவிடுவோம், இந்த பொண்ணு இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு ஒன்றும் புரியல. அதனால் திருப்பியும் நேராக கோயிலுக்கே வர வெளியில் இருக்கிற அந்த பூசாரி அவகிட்டெல்லாம் சொல்லி, இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்தால் கானோபாத்யா உங்கள் ஊருக்காரி தான், திருப்பியும் கோயிலுக்குள்ளே போயிட்டாலாம் பாருங்க. அவன் சொல்கிறான், இல்லை இப்போ தானே உங்களோட போனால் திருப்பி எப்படி கோயிலுக்கு வருவேன், நீங்கள் தானே ஆக்ஷன் போனீங்க அப்படிங்கிற. இல்லை இல்லை நான் பார்க்கணும் அப்படிங்கிற. ஆனால் கோயிலுக்குள்ளே நீங்கள் இல்லை, இது ராஜா உத்தரவு, நாங்கள் தான் பார்த்து தான் நாங்கள் சந்தேகத்தை தீர்த்துப்போம் அப்படிங்கிற. ஆனால் அந்த கானோபாத்யாங்கிறவ மயக்கம் போட்டு பாண்டரங்கன் காலில் விழுந்ததுலேயே அவளுக்கு அந்த ஷாக்லேயே உயிர் போய்டுறது. அப்போது அங்கே இருக்கிற அந்த பூசாரியவாள்லாம் என்ன பண்ணுறாங்க, இது என்னது, இப்படி பக்தைன்னு தெரியும், இப்போ உன் காலடியிலே விழுந்து உயிரையும் விட்டுட்டா, இதை நாங்கள் இந்த பாடியை எப்படி வெளியில் எடுத்துகிட்டு போகிறது, என்ன பண்ணுறது தெரியலையே பாண்டரங்கான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சுருக்கேன். அப்போது பாண்டரங்கனே சொல்கிறேன், கவலைப்படாதீங்க, அவள் என்னோடய பக்தை, என் கூடவே இருந்தவோ, எனக்கோசரமே வாழ்ந்த சிறந்த பக்தை, அதனால் அவளை நான் வெளியில் எடுத்துன்னு போய் இதில் வேண்டாம், இந்த கோவிலே ஒரு மூலையில் நான் இடம் சொல்கிறேன், அங்கே பூமியை தோண்டி அவளை புதைச்சிருங்கோ அப்படின்னு சொல்லி இடத்த சொல்லிடுறேன். அதே மாதிரியே அவளும் பண்ணிடுறான். அவளை அதிசயம், மண்ணுக்குள்ளே அவளை புதைச்சி மூடி மண்ணை மூடுறதுக்குள்ளே அந்த மண்ணில் கிடுகிடுன்னு ஒரு பெரிய மரம் வளர்ந்து விடுறது. இவாளுக்கெலாம் ஒன்றும் புரியல. அப்போ பாண்டரங்கனே சொல்கிறான், இனிமேல் இந்த மரமாக தான் அந்த கானோபாத்யா இருப்பா, இந்த கோவிலில் அவள் என்னென்னைக்கும் அதில் பூக்கிற பூவெல்லாம் எனக்கு நீங்கள் டெய்லி சமர்ப்பிக்கணும், அவள்
வந்து இந்த மரமாகவே இருக்கட்டும், அவளோட ஆசைப்படியே அவளை நான் வந்து என் கோயிலே என் காலடியிலே வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இதை வந்து காவலாட்கள் வந்து கேட்குறா, உள்ளெல்லாம் தேடுறா கோயிலில், எங்கேயும் யாரையும் காணும். எங்கே போனோன்னு இவா சொல்கிறா, இல்லை இதை மாதிரி அவள் வந்து பகவான்கிட்ட சேர்ந்துட்டா. அது எப்படி முடியும்? எங்களோட வந்து நடந்து எல்லாம் பண்ணினா நாங்கள் நம்ப மாட்டோம். இல்லை அவளை புதைச்ச இடத்துல இதை மாதிரி புதுசாக மரம் வந்திருக்கு, நீங்கள் வந்து பாருங்கள் கோவிலில். சரின்னு வந்து பார்க்குறேன். பார்த்தா அந்த மூலையில் அப்போ தான் நல்லா தெரியுது, மண்ணெல்லாம் ஈரமாக இருக்குது, மரம் வளர்ந்து பச்சை பசேல்னு அவ்வளோ பார்த்தாலே தெரியுது இப்போ தான் அது பூத்து குலுங்கின மரங்கிறது. இந்த அதிசயத்தை வந்து நாங்கள் போய் ராஜாட்ட சொல்கிறோம் அப்படின்னு போகிறான். ராஜா கேட்குறான் என்ன ஆச்சுன்னு, எல்லா கதையும் சொல்கிறான். அவன் சொல்கிறான், ஐயோ அவள் பெரிய பக்தையாக, நான் தப்பான எண்ணத்தில் அந்த பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டேன், அவள் பெரிய சிறந்த பாண்டங்க பக்தை போல இருக்குது, அதனால் நான் வந்து அந்த தெய்வத்துக்கிட்டேயே அவகிட்டையே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அப்புறம் மனசு மாறிடுறேன். ஸோ அந்த பாண்டரங்க பக்தி கானோபாத்யா வந்து பகவானை நம்பினான். என்னை வந்து நீ விட்டுடாத, நான் உன்னையே நம்பி உனக்கே சரணடைஞ்சவோ, என்னை நீ கைவிட்டக்கூடாதுன்னு அந்த உண்மையான ஆத்மாத்மான பக்திக்கு பகவான் கட்டுப்பட்டு அவளோட கோரிக்கையை ஏற்றுண்டு தன்னோட கோயிலுக்குள்ளேயே அவளை வச்சுட்டுருக்கார். இன்றைக்கும் நம்ம பண்டரிபுரம் கோயில் போனோன்னா மாடி வழியாக தர்ம தரிசன க்யூ ஒன்று விடுவாள். அது வழியாக ஏறி அந்த படிக்கட்டு இறங்கி வர இடத்துல அந்த மரம் இருக்குது. அந்த மரத்தில் போர்டும் வச்சுருப்பாள், கானோபாத்யா மரம்னு. ஸோ அன்றைக்கி நடந்த சம்பவத்தை இன்னி வரலும் நம்மளால் அது உண்மைங்கிறதுக்கு சாட்சியாக கோவிலில் அந்த மரம் இருக்குது. பாண்டரங்கனோட லீலைகளில் இதுவும் ஒன்று. குழந்தைகளை, இந்த கதையை கேட்டு நீங்களும் பகவானிடம் அதீத பக்தி வைத்து நல்லது செய்து கொண்டு வாழுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.